அதிமுகவை பொறுத்தளவு ஒரு டைலமோல இருந்ததா சொல்லப்படுது. முன்னாடியே எடப்பாடி தலைமையில் எப்பப்பெல்லாம் தேர்தல் சந்திச்சாங்களோ பெரிய சரிவுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. இதை எப்படி கையாள்றது அப்படின்றதுல அதிமுகவில் முன்னாடியே சலசலப்பு இருந்தது. கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும், நம்ம பெரிய வெற்றியை பெறுவோம், கண்டிப்பாக எடப்பாடி நிலைநிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சார். ஆனால் இந்த முறையும் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுனால டெல்லி அந்த சதுரங்க வேட்டையில் ஒரு நபரை அப்படி கிளப்பி விட்டுருக்கு. வேலுமணி முன்னாடியே அமித்ஷா கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகி இருப்பதும் தெரியும். அவரை வச்சு தான் எடப்பாடி பல காய்களை நகர்த்தினதும் தெரியும். எடப்பாடி எந்த விஷயம் பேசணுன்னாலும் ஃபஸ்ட்டு வேலுமணி போயிட்டு வருவார், தங்கமணி போயிட்டு வருவார், அதுக்கப்புறம் தான் எடப்பாடி போனதும் நமக்கு தெரியும். இப்போ நேரடியாகவே அமித்ஷா எடப்பாடியை இந்த தடவை ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. அதற்கு எடப்பாடி சிகப்பு கொடியை காமிச்சிட்டாரு. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த துணை முதல்வர் அந்த ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் என்னால் போக முடியாது, நாங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சி, கண்டிப்பாக இந்த தேர்தல்னா அடுத்த தேர்தலில் நாங்கள் பார்த்துப்போம், அந்த மாதிரிலாம் எங்களால் இணங்கி போக முடியாது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டார்.